அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/2/2024 இன்று வியாழக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 25ஆம் நாள். இன்று காலை 9:45 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:57 வரை பூராட நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்தராட நட்சத்திரமும் உள்ளது. இன்று காலை 6:34 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை காலை 9 முதல் 10 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வீட்டிலே நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்கள், கலைஞர்களாக இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயணங்கள் நன்மைகளை தரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. அக்கௌண்டனாக இருப்பவர்கள், சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்று இருந்த விஷயங்கள் எல்லாம் மாலை நேரத்தின் பின்னர் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அற்புதமான நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதையும் தாண்டி ஜெயிப்பீர்கள். இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்கள், உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சாதகமாக அமையும். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். தாய்வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். சகோதரிகள் மூலமாகவும் நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமான செய்திகள் உண்டு. புதிதாக தொழில், வியாபாரம், பிஸ்னஸ் செய்ய நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், யோகா ஆசிரியராக இருப்பவர்கள், லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், காஸ்மெட்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. கடகராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமையை சோதிக்கின்ற விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். சேல்ஸ், மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். அதிகாரிகளின் தொல்லைக்குள்ளாவீர்கள். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மளிகை வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். புது தொழில் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த மாணவர்கள், மெரீன் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுப்போடு செயல்பட வேண்டிய நாள். பெரியவர்கள், முதியவர்களுடன் சில மனஸ்தாபங்கள் வரும். பெற்றோருடன் சில பிரச்சனைகள் வரும். அதையும் தாண்டி நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டிய நாள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு. அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். கல்வித்துறை சார்ந்தவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், பேராசிரியர்களாக இருப்பவர்கள், அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு.
ப்ரமோஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல தகவல்கள் செய்திகள் வந்து சேருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கு. மீடியாக்களில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வருகின்ற நாள். இன்று கெமிக்கல் சம்மந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னி ராசி அன்பர்களே, உயர்வான நாள். மனசில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள், தெருக்கூத்து கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், டிரைவராக இருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் புது வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று தம்பதிகளிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும், ஒற்றுமை காணப்படும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு இருந்த தடைகள் குறையும். வீடு, இடம், நிலம், மனை வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. துளாராசி அன்பர்களே, லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள், நல்ல லாபகரமான நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் பெருகும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். பேங்க் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டலில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்பு உள்ள நாள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். செவிலியர்களுக்கு வெளிநாட்டிலே, வெளியூரிலே சென்று பணிபுரிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. கடன் விஷயங்களிலே வியாபாரிகள் கவனமாக இருக்க வேண்டும். புது கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கார்மெண்ட்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்று சகோதரிகளுடன் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறை. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் கிடைக்கும் நாள். நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலை மேலே இருப்பீங்க. நண்பர்களின் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுக்கு உதவியும் செய்வார்கள். வீடு, இடம், நிலம் வாங்க நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். வீடு மாற நினைப்பவர்கள், வேறு வீட்டுக்கு வாடகைக்கு போக நினைக்கிறவங்க அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி கடையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், அந்த கடை செட் ஆகலை, வேறு இடத்துக்கு கடை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். சொந்த பந்தங்கள் மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பார்ட்டி ஹால், மினி ஹால், கல்யாண மண்டபம் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இசைக்கலைஞர்களுக்கு பணவரவு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கையம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மகர ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை குறைச்சி கொள்ளணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அதிகாரிகளின் டார்ச்சர் அல்லது தொல்லைக்குள்ளாவீர்கள். டென்ஷன் ஆகக்கூடாது. ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஆட்டோமொபைல்
சர்வீஸ் பண்ணுபவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள். இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. கும்பராசி அன்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அலர்ஜி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஸ்கின் ப்ராப்ளம் இருப்பவர்கள், நரம்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள், மூட்டு வலி, முதுகு வலி, கழுத்து வலி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருப்பவர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று அரசு ஊழியர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாள். காவல்துறை, இராணுவத்தினர் போன்றவர்களுக்கெல்லாம், தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புது பொறுப்புகள் வந்து சேருகின்ற நாள். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான செய்திகள் உண்டு. திருமணத்துக்காக காத்திருப்பவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். வீடு, இடம், நிலம், மனை, புரோக்கராக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீனராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமாக இருப்பீங்க. ஹவுசிங் லோன் அப்ளை செய்தவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள், வங்கித்துறை பணியாளர்கள், பேங்கிங் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், டெலிகாம், பிபிஓ, கால் சென்டர் போன்ற துறையில் இருப்பவர்கள், ஐடி கம்பெனிகளில் பணிபுரிபவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாள். பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷமடையும் நாள். இதே மாதிரி டிப்ளமா படித்த மாணவர்கள், ஐடிஐ படித்த மாணவர்களுக்கெல்லாம் உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரஸ்வதி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் அமோகமான நாளாகவும் வெற்றிகளை தரக்கூடிய நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.